இன்னைக்கு நம்ம செம்மையான சைக்கலாஜிக்கல் கலந்த ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். நான் சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல நாளைக்கு டேட் போட்டுருக்கு. அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தா நாளைக்கு இந்த டைம்ல இந்த மாதிரி சாவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? எவனா ஒருத்தன் பிராங்க் பண்றான்னு தான் நினைப்பீங்க. ஆனா சொன்ன டைம்ல அந்த மெசேஜ்ல போட்டிருக்க மாதிரி கொடூரமா இறந்து போனா எப்படி இருக்கும்? அதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி நிறைய பேர் சத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனிக்கு இது மாதிரி மெசேஜ் வருது. நம்ம ஹீரோனிக்கு சப்போர்ட்டா ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இது என்னன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோனி எப்படி தப்பிச்சான்ட்டு செம்மையா சொன்ன படம் தான் The One Missed Call. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனிக்கு டோர் ஹோல்ஸ் வழியா பாக்குறதுனால ரொம்ப பயம். அதை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சிட்டு இருப்பாங்க. இப்படி உட்காந்து ஜாலியா பேய் கதெல்லாம் சொல்லி விளையாண்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு ஒருத்தி வரா. ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போறாங்க. நம்ம ஹீரோனியோட பேரு யோமி. இனிமேல் நம்ம யோமினே கூப்பிடலாம். யோமி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது யோமியோட ஃப்ரெண்டோட போன் ரிங் ஆகும். நம்ம ஹீரோனி உன்னோட போன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது என்னோட போனோட ரிங் டோன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பா. வந்து பார்த்தா அவளோட நம்பர்ல இருந்து அவளுக்கு கால் வந்திருக்கும். அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜோட டேட் என்னன்னா 18ஆம் தேதி 11/4க்குன்னு போட்டிருக்கும். ஆக்சுவலி இவங்க இருக்கிற டேட் 16ஆம் தேதி 2 நாள் கழிச்சு போட்டிருக்கோம். என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மெசேஜ் ஓபன் பண்ணா அதுல ஒரு டைலாக் இருக்கும். அதுல ட்ரெயின் போற சவுண்டு கேட்கும். அச்சச்சோ மலவரம் போல இருக்கே அப்படின்னு இவ சொல்லுவா. திடீர்னு கத்துற சவுண்டு கேட்கும். இது பார்த்ததுமே பயந்து போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இது யாரா பிராங்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம ஒரு நாள் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க நம்பரும் வாங்கி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரோட தங்கச்சி இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிருக்காங்க. இது இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப 18ஆம் தேதி நைட்டு யூமியோட ஃப்ரெண்டு யோகோ ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருப்பா. நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம யோமிக்கு போன் பண்ணுவா. நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நாளைக்கு ஷாப்பிங் போலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பா. வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயின் கிராசிங் சவுண்ட் கேட்கும். அப்ப நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கு எதுவுமே கேட்காது. அப்ப லைட்டா மழை தூர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு அச்சச்சோ மழை வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனிக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா அந்த மெசேஜ்ல இதே டைலாக் தான் இருக்கும். தேதி பார்த்தனா அதே 18ஆம் தேதி, டைம் பார்த்தா அதே 11/4. நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு திரும்பி பார்க்க அந்த மெசேஜ்ல வந்த மாதிரியே கத்துவா. நம்ம ஹீரோனிக்கு செம்ம பயம் ஆயிரும். அப்படியே நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு பறந்து போய் ட்ரெயின் மேல விழுந்துருவா. விழுந்ததுல உடம்பு தனியா கை தனியா போயிரும். அப்ப அந்த கை மட்டும் தானா மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மெசேஜ்ல ஒரு நம்பரும் டைப் பண்ணும். நம்ம ஹீரோனிய ஃப்ரெண்டு இறந்து போனது நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் ஆபீசர் வருவான். எதுவுமே சொல்லாம அவன் வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சத்த மாதிரிதான் இவ்வளவு சத்து இருக்கா, அப்பனா இது கொலையாதான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனி போய் இது கொலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இது மாதிரிதான் என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அவளோட நம்பர்ல இருந்து அவளுக்கே மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல போட்டிருந்த நாளே இவ்வளவு இறந்து போயிட்டா, அப்ப இது கொலை தானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மெசேஜோ காலோ வந்துச்சுன்னா யாரும் அட்டன் பண்ணாதீங்க, சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோனி அவனோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம யோகோ இறந்தது என்னால ஜீரணிச்சிக்கவே முடியலன்னு பேசிட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல போட்டிருக்க மாதிரி அவ இறந்து போனா அப்படின்னு பேசிட்டு இருக்க, அவன் பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு இதே மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பான். அந்த மெசேஜ்ல டைம் 21ஆம் தேதி 3:34ன்னு போட்டிருக்கு. இப்ப இவங்க இருக்கிற தேதி 21ஆம் தேதி தான். இன்னும் 3:34 அவருக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு. அந்த மெசேஜ்ல ஓ மை காட் இது எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனா அவ பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு இந்த மெசேஜ்ல நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். லிஃப்ட்ல போறக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து குரூப் ஸ்டடிக்கு எங்களெல்லாம் வர சொல்லிட்டு நீ வரல பத்தியா அப்படின்னு கேட்பா. ஓ மை காட் இது எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ்ல வந்த மாதிரியே பேசுவான். இதை பார்த்ததுமே இவனுக்கே அள்ளு விட்டுரும். என்னடா அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லி இருக்கிற மாதிரி நம்ம பேசுறோம்னு சொல்லிட்டு இப்ப லிஃப்ட் மெல்லமா திறக்க அதுல யாரோ இன்சுலின் எடுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். அப்படியே அவனை உள்ள இழுத்துட்டு போயிரும். நம்ம ஹீரோனி அப்படியே அரண்டு போய் நின்றுட்டு இருப்பாங்க. அவன் கீழே விழுந்து இறந்துருவான். அப்ப அவன் வாய்க்குள்ள இருந்து ஏதோ கேண்டியாட்ட வெளியே வரும். அவன் போன்ல இருந்து ஏதோ ஒரு நம்பர் டைப் ஆகும். இந்த கொலையை கண்பட பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி வேகமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. போலீஸ் இருந்துட்டு ஆதாரம் இல்லாம எங்களால எதுவும் எடுத்துக்க முடியாது, எங்களை பொறுத்த அளவுக்கு இது தற்கொலை தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினி அவ ரூம்மேட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யோகோவோட போன்ல கெனிஜியோட நம்பர் இருந்துச்சு. அப்பதான் கெனிஜி இறந்து போனா. இந்த மாதிரி ஒருத்தங்களை கொன்னக்கு அப்புறம் அவங்க கான்டாக்ட்ல இருந்து ஒரு நம்பர் எடுக்குது. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுது. இந்த மாதிரி கெனிஜியோட கான்டாக்ட்ல நம்ம எல்லாருமே இருக்கோம், எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு அவ ரூம்மேட் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி வேகமா போய் எல்லா போனையும் ஆஃப் பண்ணி இப்ப நம்ம ஹீரோனி தூங்கிட்டு இருக்கும்போது அதே ரிங் டோன்ல போன் அடிக்கும். வேகமா போய் அவளோட போனை செக் பண்றா. ஆனா அவ போன்ல இருந்து ரிங் ஆகல. இத பார்த்ததுமே அவ ஃப்ரெண்டுக்கு செம்ம பயமாயிருது. மெதுவா போய் போன் எடுத்து பார்த்தா அவ போன் தான் ரிங் ஆயிட்டு இருக்கு. அவ போனை கழட்டி தான் வச்சிருந்தா. பட் எப்படி ரிங் ஆகுதுன்னு அவளுக்கே தெரியல. அவளுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் ஓபன் பண்ண ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல இவ ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பா. இவளுக்கு பின்னாடி ஒரு கையாட்ட தெரியும். இத பார்த்ததுமே ரெண்டு பேருமே செம்மையா பயந்துருவாங்க. இப்ப இந்த மெசேஜ் தூக்கிட்டு போய் அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அவங்க இருந்துட்டு இந்த போன் நம்பரை கேன்சல் பண்ணிரு,
பண்ணிடு, இல்ல இந்த மெசேஜ் டெலீட் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு டெலீட் பண்ண பயமா இருக்கு, நீங்களே டெலீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்க பொண்ணுங்களா அந்த போனை வச்சு விளையாண்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனிக்கு கடுப்பை அந்த போனை வாங்கிட்டு போயிருவா. இப்போ ஒரு போன் கடையில போய் அந்த நம்பரையும் கேன்சல் பண்ணிடுறாங்க, அந்த போனையும் அந்த போன் கடையிலே வித்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தா வீட்டை சுத்தி நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்காங்க. உங்களுக்கு தான் இந்த கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர் கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க கையில இருக்க போன் எங்க, அந்த மெசேஜ் காமிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த போனை நான் வித்துட்டேன்னு சொல்றாங்க. இந்த பரவாயில்ல பிடிங்க, இப்போதைக்கு தான் உங்க போனுன்னு சொல்லிட்டு அவனோட போனை கொடுத்து அவங்க டிஆர்பிக்காக இவ்வளவு பிடிச்சி வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இவ கையில வச்சிருப்பாளே அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரோட போனு, அந்த போனுக்கு அதே ரிங்டோன்ல கால் அடிக்கும். அந்த மெசேஜை ஓபன் பண்ணா இவளோட போனுக்கு வந்து அதே போட்டோ இருக்கும். இனி நம்ம எங்க போனாலும் நம்மளோட சாவை தடுக்க முடியாதுன்னு ஒரு ஓரமா போய் உட்காந்துருவா. அப்ப அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தன் எங்ககிட்ட ஒரு மந்திரவாதி இருக்காது, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோனி வேணான்ட்டு எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க டிஆர்பிக்காக நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டை வச்சு ஒரு ஷோ நடத்த போறாங்க. அவ ஃப்ரெண்ட் இருந்துட்டு இங்க இருந்து நான் கொடூரமா சாவ விரும்பல, நான் அவங்க கூட போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிருவா. இப்ப அந்த இடத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் நின்னுட்டு இருப்பான். உங்களுக்கு அந்த கொலையை பத்தி ஏதாச்சும் தெரியுமா சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோனி கேட்கும்போது யோகோவோட போன் எடுத்து காமிப்பான். யோகோவோட போன்ல அவ இறந்தக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணியிருக்கா. அந்த போலீஸ்காரனோட தங்கச்சியும் ஒரு மிஸ்டு கால் வந்தக்கப்புறம் இறந்து போயிருப்பா. அவளோட போன்லயும் அவ இறந்தக்கப்புறம் யாருக்கோ கால் போயிருக்கும். யோகோவோட போன்லயும் போலீஸ்காரனோட தங்கச்சி போன்லயும் ஒரே நம்பர் இருக்கும். நம்ம ஹீரோனி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறான், நாட் ரீச்சபிள்னு வருது. அப்புறம் அந்த போலீஸ்காரர் அவர் தங்கச்சி எப்படி இறந்தாங்கற பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அவ தங்கச்சி எரிஞ்சு போய் இறந்தக்கு அப்புறம் அவளோட வாயில ஒரு கேண்டி சாக்லேட் இருக்கும். அதே மாதிரி கேண்டி சாக்லேட் தான் யோகோட வாயிலையும் கெனியோட வாயிலையும் இருக்கும். இத பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இந்த ரெண்டு செல்போன்ல இருந்து போன ஒரு நம்பர் ஒரு பழைய ஹாஸ்பிட்டலோட நம்பர். சோ அந்த ஹாஸ்பிட்டல் இப்ப யூஸ் பண்றதுல இப்ப நியூ பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த நியூ பிரான்ச்ல போயிட்டு இந்த மாதிரி யோகோங்கிற பொண்ணு உங்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்பயாச்சும் வந்திருக்கான்னு கேக்குறாங்க. அவங்களும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலங்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோனி அந்த போலீஸ்காரனும் என்ன பண்றதுன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோனியோட ஃப்ரெண்டு நட்ஜிமியை வச்சு ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க டிவி சேனல்காரங்களாம். நான் நட்ஜிமியை பார்க்கணும்னு நம்ம ஹீரோனி வேகமா போகும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஹேலர் எடுக்கிற சவுண்ட் கேட்கும். என்னாச்சுன்னு அந்த போலீஸ்காரன் கேட்கும் போது கெனி சாவருக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சவுண்ட் நம்ம ஹீரோனி கேட்டிருப்பாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல யாராச்சும் ஆஸ்துமா பிரச்சனைனால இறந்துருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல நிறைய பேரை காமிச்சிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணோட நேம் மிமிகோச்சான். அந்த பொண்ணுக்கு 10 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா பேரு மிசுனுமா. மிசுனுமாவோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வாங்கி அவங்களுக்கு போன் பண்ணா அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு ரெக்கார்டர் மெசேஜ் மட்டும் தான் வருது. இப்ப அந்த போலீஸ் வேகமா காருக்கு போயிட்டு ஒரு டைரி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைரி நம்ம ஹீரோவோட தங்கச்சியோடது. நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஒரு குழந்தைகள் காப்பகத்துல வேலை செஞ்சிருப்பாங்க. அந்த காப்பகத்துக்கு மிசுனுமா தன்னோட 2 குழந்தைகளான மிமிக்கோவையும் நானாக்கோவையும் அடிக்கடி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுல மிமிக்கோவோட தங்கச்சி நானாக்கோ 9 டைம் ஜூலை மாசத்துல மட்டும் காயப்பட்டு வந்திருக்கா. சோ இத பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவன் தங்கச்சி வேலை செஞ்ச குழந்தைகள் காப்பகத்துக்கு போறான். மிசுனுமோ அவங்களோட 2 குழந்தையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்களாமா. அவங்க 2வது குழந்தையான நானாக்கோவை எப்பவுமே காயத்தோட தான் இங்க கூட்டிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிட்டு வருவாங்க அவங்க குழந்தைகிட்ட எப்பவுமே அன்பா தான் நடந்துப்பாங்களாமா. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு டிசார்டர் இருக்காமா. அந்த டிசார்டர் பேரு முன்சாஷின் சிண்ட்ரோம் பை ப்ராக்ஸி. அப்படின்னு என்னன்னு கேட்கும்போது மத்தவங்களோட கவனம் எப்பவுமே அவங்க பக்கம் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்க குழந்தைகளை பயங்கரமா சித்திரவாதம் பண்ணி அவங்கள காயப்படுத்தி மத்தவங்க முன்னாடி அவங்க காயப்பட்ட குழந்தைய அன்பா பாத்துப்பாங்க. அப்ப பாக்குறவங்க எல்லாம் இவங்கள சூப்பர் அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காண்டிதான் இதெல்லாம் பண்றாங்க. இது ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே அக்காவான மிமிக்கோ தங்கச்சி கிட்ட எப்பவுமே பாசமா தான் இருப்பாளாமா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி 2 பொண்ணுங்களுக்கு ஏதோ மெசேஜ் ஆட்டம் வந்துட்டு இருக்கும். அதை பாப்பாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோனியும் போலீஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் இருந்துட்டு அலட்சியமா தான் இருப்பாங்க. இது வரைக்கும் நடந்த குற்றத்தையே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, இல்ல இதுல நடக்க போறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கன்னு பேசுவாங்க. இதுக்கு மேல போலீஸ்லாம் நம்மனா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களே காப்பாத்திருக்க போவாங்க. இங்க நட்ஜிமியா ஷோக்கு கூட்டிட்டு போவாங்க. அவன் மூஞ்சில பயங்கரமா பயம் இருக்கும். இங்க இருக்கவங்க எல்லாம் மந்திரவாதி கிந்திரவாதி எல்லாம் கிடையாது, சும்மா எல்லாருமே பெய்டு ஆக்ட்ரஸ் தான். இவங்க ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனி உள்ள வர எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் உள்ளே விட மாட்டாங்க. இப்ப ஷோவும் ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஹீரோனி நடுவுல நிக்க வச்சு ஏதோ மந்திரமாட்ட போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பேய் ஜெயிக்குமா எங்க மந்திரவாதி ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஷோலாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஷோ போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வினோதமான ரிங் டோன்ல கால் அடிக்குது. எல்லாருமே பயந்து போய் அங்கன்னு கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க டேபிள்ல நட்ஜிமியோட போன் இருக்கும். ஆனா அவ எப்பயும் அந்த போன் கடையில அவளோட போனை வித்திருப்பா. அந்த கடையில வித்த போன் இப்ப அந்த டேபிள்ல ரிங் ஆயிட்டு இருக்கும். அப்படியே திடீர்னு காத்தாட்டு அடிக்க அந்த மந்திரவாதி பறந்து போய் உழுகுறான். அவங்க ஸ்டூடியோ செட்டுக்காக ஸ்கிரீன் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கிரீன் ரிமூவ் ஆகுது. இப்ப நம்ம நட்ஜிமி நின்னுட்டு இருக்க பேக்ரவுண்ட் அந்த போட்டோல பார்த்த மாதிரியே இருக்கு. திடீர்னு அவக்கு பின்னாடி இருந்து ஒரு கையும் ஒரு தலையும் வெளியே வருது. கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் கதை ஒடிச்சிட்டு உள்ள வந்து நட்ஜிமி இங்க வந்துரு அப்படிங்கிறாங்க. அப்படியே கேமராவை பாக்குறாங்க. அந்த கேமரால அந்த கையும் தலையும் இருக்கும். அதை பார்த்துமே நம்ம ஹீரோனி பயந்துடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனி போய் நட்ஜிமியை தூக்கும் போது நட்ஜிமியோட கை காலெல்லாம் அப்படியே பயங்கர
பயங்கரமா வலிஞ்சு அப்படியே அவ தலை துண்டா போயிரும். அப்ப அவ வாய்க்குள்ள இருந்து ஒரு கேண்டி சாக்லேட் வரும். இதெல்லாம் பார்த்து அரண்டு போய் நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோனியோட செல்லுக்கு அதே ரிங்டோன்ல கால் வருது. அவள் தான் இந்த வாட்டி அந்த பேய் நம்ம ஹீரோனியை குறி வச்சிருச்சு. இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன இருக்குன்னு பாக்குறாரு. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல ஏன் இது இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ கடுப்பாய் அந்த போனை ரெண்டா உடைச்சு தண்ணிக்குள்ள போட்டுருவாரு. இப்ப நம்ம ஹீரோனியை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியோட கையில ஏதோ சிகரெட் வச்ச மாதிரி ஒரு தழும்பு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோனியை அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடந்த மாதிரி நம்ம ஹீரோனியோட அம்மாவும் ஹீரோனியும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அது நம்ம ஹீரோனியோட அப்பாவும் சரியா கண்டுக்க மாட்டாரு. ஹீரோனியோட பாட்டி மட்டும் தான் காப்பாத்தி வச்சுப்பாங்க. ஒரு நாள் நம்ம யோமி பாட்டியை பார்க்கலான்னு போறா. பாட்டி கதவை திறக்கல. டோர் லென்ஸ் வழியா பார்த்தா பாட்டியை கொன்னு தொங்க விட்டுருப்பாங்க அவங்க அம்மா. அந்த பாட்டி இருக்கு போய் தானே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் கொன்னுட்டாங்க. நம்ம ஹீரோனியும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்படின்னு அவளோட கதையை சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் மிட்ஜிமாவோட வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு அங்க ஒரு லெட்டராட்ட கிடைக்குது. அந்த லெட்டர்ல டெலிபோன் பில் கட்டாதனால 6 மாசத்துக்கு முன்னாடி டெலிபோன் சர்வீஸ்ல கட் பண்ணிட்டாங்க. டெலிபோன் சர்வீஸ்ல கட் பண்ணியாச்சு. அப்ப எப்படி இந்த நம்பர்ல இருந்து எல்லாத்துக்கும் கால் வருதுன்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோனி உள்ள போய் சில டிராயிங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த டிராயிங்ஸ்க்கு கீழே ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு. அந்த போட்டோ எல்லாம் பசிலாட்ட ஒண்ணு சேர்க்கும் போது அதுல அவங்க அம்மாவோட ஃபேஸ் மட்டும் காணாம போயிருக்கும். திடீர்னு நம்ம ஹீரோனிக்கு இன்ஹீலர் எடுத்துக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். அதை பார்த்ததுமே பயந்து போய் திரும்புறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஒரு டிரால இருந்து இன்ஹீலர் எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோனிக்கு பின்னாடி இருக்க ஒரு கபோர்டுல ஒரு கையாட்ட தெரியுது. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனி பயந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து என்னன்னு பாக்குறாரு. உள்ள ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் குழந்தைகள் காப்பகத்துக்கு போறாங்க. மிஜிமோவும் மிமிகோவும் இறந்துட்டாங்க. அந்த கடைசி பொண்ணு நானாக்கோ மட்டும் ஒரு குழந்தைகள் காப்பகத்துல இருக்கா. நம்ம ஹீரோ போய் அந்த சின்ன குழந்தைகிட்ட பேசும்போது அந்த சின்ன குழந்தை பேசவே இல்ல. அந்த இன்சிடென்ட் மூலமா டோட்டலா பேசுறதே நிறுத்திட்டாவ. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த ரிங் டோன் கேக்குது. இது நானாக்கோட பொம்மையில இருந்தா வருது. இந்த மியூசிக் என்னது அப்படின்னு கேட்கும்போது இது சின்ன குழந்தைகளுக்காண்டி போடப்பட்ட ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைட்ல நம்ம ஹீரோனி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மிஜிமோ பத்தி விசாரிக்கிறாங்க. மிஜிமோ அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்த்திருக்காங்க. எங்களை விட அவங்களுக்கு தான் இந்த இடம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓல்டு பிரான்ச் ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த பிரான்ச் இடிக்காம அது அப்படியே தான் இருக்கு. அந்த பிரான்ச்சுக்கு போய் பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. கரெக்டா நம்ம ஹீரோனிக்கு மெசேஜ் டைமிங் வந்த நாளி தான். சோ அதனால ஹீரோ நான் போய் பாக்குறேன், நீ வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோனி கேட்காம அவங்க வாட்டுக்கு அந்த பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. தனியா உள்ள போய் எல்லா ரூம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூம்பா போயிட்டு இருக்கும்போது அந்த ரிங் டோன் அடிக்கும். நம்ம ஹீரோனி மெல்லமா அந்த ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா அவங்க ஒரு செல்லை உடச்சு தண்ணிக்குள்ள போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த செல்லு இங்க ரிங் அடிச்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோனி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு பின்னாடி ஏதோ தெரியும். திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம ஹீரோனிக்கு பின்னாடி ஒரு பேயாட்டம் நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனி பயந்து அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு டோர்ல இருந்து ஏதோ கிளாஸ் ஆட்டம் வந்துட்டு இருக்கும். அது பார்த்தா நம்ம ஹீரோனி கையிலயும் இருக்கும். இதை பார்த்ததுமே பயந்து போய் ஓலான்னு போக்க நம்ம ஹீரோனி காலை பிடிச்சி யாரோ இழுப்பாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துருவாரு. சரி வா வெளியே போலான்னு சொல்லிட்டு வெளியே போலான்னு பார்க்க டோர்ல இருந்து ஏதோ மூஞ்சியாட்ட தெரியும். சரி வெளியே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில ஒரு கோடாலியே எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோனி ஒரு டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த டேபிளுக்கு மேல ஒரு போன் இருக்கும். அந்த போன் திடீர்னு ரிங் ஆகும். ஹீரோனி சாவருக்கு 55 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கும். அவள் தான் ஹீரோனி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் கதறிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கை மட்டும் அழுகின நிலையில இருக்கும். அந்த கையில ஒரு போன் இருக்கும். அந்த போன்ல இருந்து தான் நம்ம ஹீரோனிக்கு கால் போயிருக்கும். இது கண்டிப்பா மிர்ஜினுமோட போனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து அந்த காலை கட் பண்ணதுமே அந்த ரிங்கும் கட் ஆயிரும். அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெசேஜ்ல போட்டிருந்த டைமும் தாண்டி போயிருக்கும். அவள்தான் இனிமேல் நம்மளுக்கு எது ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ உள்ள போய் இந்த கையெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா, அந்த பலகையில விலக்கி பாக்குறாரு. உள்ள அழுகிய நிலையில மிஜிமா அவங்களோட பொணம் கிடக்கு. நம்ம ஹீரோனி கிட்டக்கு வந்து அதை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொணம் எந்திரிச்சு நம்ம ஹீரோனியோட கழுத்தை பிடிக்கும். நம்ம ஹீரோனி அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அந்த பேய் நம்ம ஹீரோவை அடிச்சு வெளியே தாட்டி பூட்டிரும். நம்ம ஹீரோனி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோனி அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோனிக்கு அந்த பேய் அவங்க அம்மா மாதிரி தெரியுது. என்ன எதுவும் பண்ணிடாதமா, நான் உங்கூடயே இருக்கமா அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்ல அப்படியே அவங்க அம்மா அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பேய் கண்ணுல இருந்து தண்ணி வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ கதை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த பேய் நம்ம ஹீரோனியோட மடியில கிடக்கும். அவள் தான் எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த பேய்ல எல்லாம் போயிருச்சு. போலீஸ்லாம் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மிஸ்டர் ஸ்டேஷன் வருவாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போனா மிஜிமா வீட்டுல ஒரு கேசட் கடந்திருக்கும். அந்த கேசட் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாருமே மிஜிமா தான் அவங்க குழந்தைய டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆக்சுவலி அந்த டிசார்டர் அவங்களுக்கு இல்ல, அவங்களோட மூத்த மகளோட மிமிகோக்கு தான் இருக்கு. அவ தங்கச்சி நேனாவ டெய்லி கொடுமை பண்ணிட்டு இருப்பா, சூடு வைக்கிறது அப்படி இப்படின்ட்டு எல்லா வேலையும்
கிளீன் பண்ணிட்டு அச்சச்சோ அடிபட்டுருச்சா மருந்து போட்டுக்கோ சரியா போயிரும் அப்படின்னு பாசமா நடந்துப்பா. எல்லாருமே இவ தங்கச்சி கிட்ட பாசத்தை காட்டுற பத்தி இவளை பாராட்டணும் அப்படின்னு நினைப்பா. சோ இந்த விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிய வருது, டார்ச்சர் பண்றது இவதான் சொல்லிட்டு. பட் எவ்வளவு வாட்டி சொல்லி இவ திருந்துற மாதிரி தெரியல. அதனால அவங்க அம்மா அங்கேயே தள்ளி விட்டு போயிருப்பாங்க. அவளுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதுனால கீழே விழுந்ததுமே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். அப்படியே அந்த இடத்துல மிமிக்கோங்கிற அந்த 10 வயசு பொண்ணு இறந்து போயிருப்பா. நம்ம ஹீரோ உடனே ஞானகோ கிட்ட இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணது உங்க அம்மா இல்லையா உங்க அக்காவான்னு கேட்கும் போது அவ பாக்கெட்ல இருந்து ஒரு கேண்டி எடுத்து தருவா. எப்பவுமே என்ன காயப்படுத்திட்டு சரியா பேருன்னு சொல்லிட்டு இந்த கேண்டியை தருவா அப்படின்னு சொல்லுவா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது வரைக்கும் எல்லா கொலைகளும் பண்ணிட்டு இருந்தது மிட்ஜிமோ கிடையாது மிமிக்கோன்னு சொல்லிட்டு. மிமிக்கோ இறந்ததுமே ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவை தான் கொண்டிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோனிக்கு சீக்கிரம் சொல்லணும்னு போறாரு வேகமா. இங்க நம்ம ஹீரோனி குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அதாவது அவங்க வால் கிளாக்ல டைம் ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். நம்ம ஹீரோனி அந்த மெசேஜ்ல போட்டிருந்த நேரத்துல சாகாம இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம் வந்து நிக்குது. இப்ப வீட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோவை நின்று கதவை தட்டிட்டு இருக்காரு, சீக்கிரம் தரேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனிக்கு குழப்பமாவே இருக்கு, திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்து மேல நம்ம ஹீரோவோட வயசு ரிப்பீட்டடா கேட்க ஆரம்பிச்சிருச்சு, யூமி கதவை தரேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனி என்னன்னு சொல்லிட்டு டோர்கள் சொல்லியா பார்த்தா நம்ம மிமிக்கோவோட ஆவி நின்னுட்டு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோனி திரும்பி பார்த்தா பின்னாடி மிமிக்கோவோட பேய் நின்னுட்டு இருக்கும். அப்படியே கேண்டி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோனி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வர நான் தான் போன் மூலியமா மெசேஜ் அனுப்பி எல்லாத்தையும் கொன்னேன் அப்படின்னு பேய் சொல்லும். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனி கத்துவாங்க. கீழே நம்ம ஹீரோக்கு அந்த வாய்ஸ் கேட்கும். வேகமா நம்ம ஹீரோ கதை உடச்சிட்டு வந்து உள்ள பார்த்தா நம்ம ஹீரோனி கேஷுவலா உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு ஏன் பதறி இருக்கீங்க அப்படின்னு கேஷுவலா கேட்பாங்க. உனக்கு எது ஆவல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கும் போது நம்ம ஹீரோயினி ஹீரோவை கத்தியால குத்திடுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கண்ணாடி வழியா பாக்குறாரு. பார்த்தா அந்த மிமிக்கோ நின்னுட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மயக்க போட்டு கீழே விழுகிறாரு. அப்ப அந்த பேய் இருந்துட்டு கவலைப்படாதீங்க மருந்து போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு இலியூஷனாட்ட வருது. அதாவது மிமிக்கோவோட வீட்டுக்கு போற மாதிரி மிமிக்கோ இறக்குற நேரத்துல இன்சுலின் கொடுத்து காப்பாத்துற மாதிரியும். கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. பக்கத்துல நம்ம ஹீரோனி இருப்பாங்க. ஹீரோனியோட வாயில ஒரு கேண்டி இருக்கும். அந்த கேண்டியை அப்படியே நம்ம ஹீரோக்கு தருவாங்க. அப்படியே கையில கத்தி வச்சு நம்ம ஹீரோனி நிப்பாங்க. இதோடைய 1 மிஸ்டு கால் அப்படிங்கிற இந்த படமும் முடியுது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட மியூசிக் செம்ம பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும். அப்புறம் இந்த படத்துல வர ட்விஸ்டட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனல்ல ஒரு ஹாரர் மூவி போட்டிருக்கோம். தப்பி தவறி இது வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள் போட்டு போயிருங்க. ஓகே, நாளைக்கு உங்களை நல்ல மூவியோட பாக்குறேன். பாய் காய்ஸ்.